தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட்டாக பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, இந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கோடிங்கில் இருந்த கரண்ட்டு தான், வேறு எந்த கரண்ட்டும் மாற்றிக்க மாட்டேன். Arduino இன்டர்ஃபேஸ் ஆல்கஹால் சென்சர் இது ஒன்று தான் மாற்றிப்பேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆல்கஹால் சென்சர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சென்சர். ஓகே, அனலாகாகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம இங்கே மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம், ஓகே டிஜிட்டல் சென்சராக யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு அனலாக் சென்சராக வேணும், நான் யூஸ் பண்ணுற கேஸ் சென்சர் எல்லாமே அனலாகாக வேணும், அதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுங்கனால நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதனால் ஒன்றும் இஷ்யூ இல்லை. உங்களுக்கு எந்த கண்டென்ட் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ எல்லாமே ஆல்கஹால் சென்சர் கேஸ் சென்சர் கொடுக்குறேன். அப்போ கேஸ் சென்சர் வந்து என்ன பண்ணுறேன், ரீட் பண்ணிட்டு கேஸுங்கிற வேரியபிளை பண்ணிட்டு அதே 10. ஓகே, ஏன்னா இது வீடியோ எல்லாமே வந்து சென்சார் இன்டர்ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். எதுக்குமே வந்து நான் ஒரு ப்ராஜெக்டாக நான் வீடியோ போடல. ஓகே, உங்களுக்கு ப்ராஜெக்டாக வீடியோ வேணும் அப்படின்னா கீழே இருக்க டெலிகிராம் லிங்க்கில் வந்து நீ இந்த கேஸ் சென்சர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது டிவைஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அதனால் ஒன்றும் இஷ்யூ இல்லை. நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கான இந்த டைட்டில் அனுப்பி கூட இந்த டைட்டிலுக்கான கோடிங் வேணும் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ண நான் அது கூட என்ன பண்ணுறேன், கோடிங் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே சேம் அதே தான். ப்ரீவியஸ் கோடிங் என்ன பண்ணமோ அதே சேம் கோடிங் தான். இதுக்கான சிமுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் நேம் மட்டும் மாறி இருக்கும். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு, MQ6ன்னு இருந்துச்சா, இப்போ பார்த்தீங்கன்னா MQ3. ஓகே, MQ3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆல்கஹால் சென்சராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் MQ3ங்கிறது ஆல்கஹால் சென்சர் தான். ஓகே, ஆனால் நம்ம ப்ராஜெக்ட் லெவலில் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், எல்லா சென்சாருமே வந்து நமக்கு டிடெக்ட் ஆகும். ஓகே, எல்லா கேஸ் சென்சாருமே என்ன ஆகும், எல்லா கேஸையுமே சென்ஸ் பண்ணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து டிரைவிங்கில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் டிரைவிங் பண்ணும்போது அவங்க ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம், MQ3 சென்சார் யூஸ் பண்ணலாம். ஒரு எம்ப்ளாயி வந்து ஒர்க்குக்கு வராங்க, அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிறாங்களா செக் பண்ணுறதுக்கு ஆல்கஹால் சென்சார் யூஸ் பண்ணி நம்ம அதை செக் பண்ண முடியும். ஓகே, இப்போ அதுக்காக தான் ஆல்கஹால் சென்சார் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் சென்சாராக யூஸ் பண்ணிக்கலாம். அனலாக் சென்சாராக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் கோடிங் வேணும்னாலும் என்ன பண்ணுறேன், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே சர்க்யூட் டயக்ராம் தான், வேறு எந்த டயக்ராமும் நான் மாற்றவே இல்லை. சேம் எப்படி நம்ம ப்ரீவியஸாக பண்ண எல்லா சர்க்யூட்டும் காமன் தான். ஓகே, நீங்கள் எதனால் கோடிங்கை மட்டும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். Arduino இன்டர்ஃபேஸ் ஆல்கஹால் சென்சார் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், அதே சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா 0லேருந்து 1ன்னு மாறுறப்போ எனக்கு என்ன ஆகும், எல்இடி வந்து க்ளோ ஆகும். 0ன்னு வரப்போ எல்இடி வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து Arduino இன்டர்ஃபேஸ் ஆல்கஹால் சென்சர் இருக்கா, இப்போ கேஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோடனே என்ன ஆகும், 1 அப்டேட் ஆகிட்டு எல்இடி வந்து எரியும். இப்போ அது நான் சுவிட்சை ரிலீஸ் பண்ணிடுறேன். அப்போ ஏன்னா எல்இடி கேஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு எல்இடி வந்து ஸ்டாப் ஆகிடும். இது வந்து காமன் தான். ஓகே, இதில் எந்த இஷ்யூமே இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக அவுட்புட் வரும். இந்த அவுட்புட் எதுவும் வரல அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டெலிகிராமில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.